வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4.2 கிலோவாட் இன்வெர்ட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சோலார் இன்வெர்ட்டரு அதை தான் பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேனல் பார்த்திங்கன்னா ட்ரினான்ற பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2200 வாட்ஸ். அதாவது ஒரு பேனலோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 545 வாட்ஸ். 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம காஸ்ட்டு சேவிங்க்காக கஸ்டமர் சொன்னதுனால அவங்க வீட்டில் மேலே சிமெண்ட் ஷீட்லேயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நார்மல் ஸ்ட்ரக்சர் தான் இது, எம்எஸ்ஸு. வாங்க இன்வெர்ட்டர் நம்ம பார்ப்போம். இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மஸ்கில் கிரிட் பிராண்டு 4.2 கிலோவாட் இன்வெர்ட்டர் இது. இது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்ரி போட்டுக்கலாம். இது வந்து டிசிடிபி சோலார் பேனல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடும் லைன், நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் எம்சிபி ஃபியூஸு சர்ஜ் ப்ரொடக்டர் எல்லாமே இதுலேயும் வந்துடும். இதிலேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இன்வெர்ட்டரில் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ஷனு, இன்வெர்ட்டரோட மெயின்ஸு எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா பிராண்டு தான் இந்தியன் பிராண்டு, ஆனால் இது சைனா இம்போர்ட்டட் இன்வெர்ட்டரு. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதிலே எல்லா டீட்டெயிலும் காமிச்சிரும். இப்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் 230 105 வாட்ஸு போயிட்டுருக்கு. சோலார்லேருந்து 115 வோல்ட் வந்துகிட்ருக்கு. பேட்டரி வோல்டேஜ் 26.6 இருக்குது. எல்லாமே இதில் வந்துடும் நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும். உங்களுக்கு இதுமாரி போடணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இது இன்வெர்ட்டருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 8 கிலோவாட் 24 வோல்ட்டு பேட்ரி, லித்தியம் பேட்ரி. இதுக்கு ஸ்மார்ட் பிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட வோல்டேஜ், ஆம்பியரு எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு இதுலேயே வந்துடும் இந்த இன்வெர்ட்டரில். இதுக்கு வந்து நம்ம மர பாக்ஸு செஞ்சுருக்கோம். இது பாருங்க, பேட்டரியோட கனெக்ஷன் வந்து இன்வெர்ட்டரில் இங்கே கனெக்ட் ஆகிடும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து மெயின்ஸு. இது ப்ளூ ஒயர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு. நியூட்ரல் வந்து உள்ளே லிங்க் ஆகிடும். அது கீழே அது வந்து பார்த்திங்கன்னா இது எர்த்து ஒயர். இது நல்லா நீட்டாக ஒயரிங்கோடு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து இன்வெர்ட்டரோட மெயின்ஸ் இங்கே தான் போகிறது. இது பைபாஸும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்வெர்ட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சோடு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பேட்ரி. இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 314 AH லித்தியம் பாஸ்பேட் பேட்ரி. இது எல்லாமே டச் டிஸ்பிளே, ஸ்மார்ட்டு, எல்லாமே ஸ்மார்ட்டு வித் ஆக்டிவ் பேலன்சிங்கோடு இருக்குது இந்த பிஎம்எஸ்ஸு. 314 AH 24 வோல்ட்டு. கிட்டத்தட்ட 8 யூனிட் இதில் இந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு இல்லை. வெளியே வந்து காட்டுறேன் பாருங்கள். வெயிலே அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 8 ஆம்ப்ஸ் 9 ஆம்ப்ஸில் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது பேட்டரி. ஆனால் மைல்டான வெயில் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக மேகம் மூடிட்டு தான் இருக்குது, ஆனாலுமே உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருந்துருக்கும். இது வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா மோனோ வித்து ஒர்க்கு ஆஃப் கட் பேனலு. நல்ல எஃபிஷியன்சி உள்ள பேனல் தான் இது. இன்வெர்ட்டரும் வந்து பார்த்திங்கன்னா 97.5% வந்து எஃபிஷியன்சி இருக்கிற இன்வெர்ட்டர் இது. நம்ம படிக்கட்டு குண்டிலே வச்சுருக்கோம். மழை கிழ தண்ணி போடக்கூடாதுன்றதுக்காக படிக்கட்டு குண்டிலே ஆங்கிள்லாம் செட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம். உங்களுக்கும் இதுமாரி போகணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.